ஹலோ வியர்ஸ், குட் மார்னிங். ஸோ நான் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவே போடலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் நீ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு மிளகா சட்னி எப்படி செய்கிறது, நம்ம கோதுமை தோசை, ராகி தோசை, கம்பு தோசை, நம்மளுடைய ரவா தோசை எல்லாத்துக்கும் வந்துட்டு சூப்பரான ஒரு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகா சட்னி. அதுக்கு பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10 வத்தல். இப்போது இதை வந்துட்டு வெங்காயத்தில் இந்த மாதிரி சாப்பாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நாளாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏற்கனவே வந்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டேன். இதை வந்துட்டு இப்போ நம்ம அரைக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோதுமை, இதில் ராகி, ரவை எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நார்மல் மாவு. இந்த தோசைக்கு தான் இந்த சைட் டிஷ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசையும் ரெடி. நம்மளுடைய மிளகா சட்னி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஷ் அப்படி ஒரு அருமையாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் எல்லாத்துக்குமே அரைச்சிக்கலாம். ஏன் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு காரம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம திருப்பி தாளிக்கணும்லாம் வேண்டாம். வேணும்னா கடுகு உளுந்து மட்டும் நீங்கள் தாளித்து போட்டுக்கலாம். ஓகே, இது பச்சையாக ஒரு 2 மினிட்ஸில் அவசரமாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த சட்னி ரெடி. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, நம்ம வத்தல் வந்துட்டு ஒரு 10 வத்தல் சேர்க்குறோம். அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடாதீங்க. ஆனால் நாக்குக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போயாவது ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ வியர்ஸ், பாய். உங்களுக்கு